மிருகசீஷ நட்சத்திரம், அது இல்லாமல் திருவாதிரை நட்சத்திரம், அது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களோட வழி ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்த போகுது. வேலை இல்லாமல் போயிடும், சில வேலைகள் டீக்ரேட் ஆகிடும், புது வேலைகள் ட்ரை பண்ணுவாங்க, அது எதுவும் கிடைக்காது. இந்த 1 மாதத்துக்கு ரொம்ப குழப்பங்கள் இருக்கும், செலவுகள் அதிகரிக்கும், செலவு தேவையில்லாத செலவுகள், சின்ன விரயங்கள் அதிகமாகும். அது இல்லாமல் உடலை பார்த்துக்கணும், முதுகு, கால், கழுத்து இது சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒரு மருத்துவத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு இந்த ஜாதகம் இருக்குது. அது இல்லாமல் 4ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். அம்மாவுக்கு உடல்நிலைகள் சம்மந்தப்பட்டது, இவங்களுக்கு உடல்நிலைகள் சம்மந்தப்பட்டது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொண்டு. அது இல்லாமல் இவங்க வேறு முயற்சிகள், புது வழி எடுப்பாங்க. அதை கொஞ்சம் 1.5 மாதத்துக்கு பொறுமையாக விட்டுருங்க. அதுக்கப்புறமா சரியான வழிகள், பாதைகள் கிடைக்கும். இடம் சம்மந்தப்பட்டது இல்லாமல் பழைய இடங்கள், எங்கேயோ வாகன இடங்கள் மூலிமா அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதில் ஒரு பலன்கள் கிடைக்காமல் இருக்கும். அந்த ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக. அது இல்லாமல் அவங்க தினமும் விநாயகரை வேண்டது நல்லது. இந்த 1.5 மாதம் விநாயகரை பிரித்தா பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். சனியோட பார்வை ரொம்ப அதிகமாக இருக்குது, ராகுவோட பார்வையும் கொஞ்சம் குறைஞ்சதுனால இந்த மிதுன ராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் திண்டாட்டம், திருமண தடைகள், அதெல்லாம் கணவன் மனைவி சின்ன குழப்பங்கள் அப்புறம் சரியாயிடும். அதே நேரத்தில் இவங்க விநாயகர் வணங்குறது இல்லாமல் ராகு கேது அதுக்கு ஒரு பரிகாரங்கள் பண்ணிட்டு வர்றது நல்லது. வழிபாடு இந்த 1.5 மாதம் எதிர்பார்த்ததுக்காக, ஆனால் பின்னாடி ஃப்யூச்சர் நல்லா இருக்குது, எந்த ஒரு பயமும் வேணாம். இப்போ கொஞ்சம் குழப்பமான காலத்தை தினமும் விநாயகர் காலில் எழுந்ததை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய, அதெல்லாம் வண்டி ஓட்டுறது, வாகனங்கள்லாம் சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க.